ஹாய் சில்ட்ரன்ஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். கதை பேர் என்னென்னா நான் குரங்கு. இது நான் எழுதிய கதை. இந்த கதை நவ தெலுங்கானா என்ற இதழில் பப்ளிஷ் ஆனது. இப்போ நம்ம கதைக்கு போகலாமா? தோட்டக்காரர் அப்படியே போகும்போது பின்னாடியே ஒரு பெரிய பாம்பு வருது. அதை அவர் கவனிக்கலை. ஆனால் மரத்து மேலே இருக்கிற குரங்கு பார்த்துடுச்சு. எப்படியாவது அவரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வேகமாக போய் அந்த பாம்பை பிடிச்சி சண்டை போட ஆரம்பித்தது. என்னடா பின்னாடி சத்தம்னு சொல்லிட்டு இவர் பின்னாடி திரும்பி பார்த்தாரு. பாம்பு. உடனே கொம்பு எடுத்து பாம்பு சாவடிச்சிடுவார். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவார் தெரியுமா அந்த குரங்கு பார்த்து? இன்றைக்கி என் உயிரே நீ காப்பாற்றிட்ட, நீ என்ன கேட்டாலும் நான் கண்டிப்பாக உனக்கு தருவேன் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியோடு சொல்லுவார். ஆனால் இந்த குரங்கு என்ன பண்ணி தெரியுமா? அந்த தோட்டக்காரர் பாக்கெட்டுக்குள்ளே இருக்க செல்ஃபோன் எடுத்துடுச்சு. இந்த குரங்கு என்ன பண்ணிடுச்சு? நேராக மரத்து மேலே போய் தன் குட்டி குரங்குக்கிட்ட கொடுத்து, நான் ஒன்று அந்த தோட்டக்காரர் பையனை எப்படி வளர்க்குறாரோ அப்படி வளர்க்கலான்னு நினச்சா, ஆனால் எதிர்பார்க்காத விதமாக ஒரு சான்ஸ் கிடச்சது. அவர்கிட்டேருந்து நான் செல்ஃபோன் வாங்கிட்டு வந்துட்டேன். நீயும் அவர் தோட்டக்காரர் பையன் போலவே வீடியோ கேம்ஸ் விளையாடி ரொம்ப மகிழ்ச்சியோடு இரு அப்படின்னு சொல்லிச்சு. இந்த குட்டி குரங்கு எந்த நேரமும் வீடியோ கேம்ஸ் விளையாட ஆரம்பிச்சுது. செல்ஃபோன் டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சுன்னா திரும்பி அந்த செல்ஃபோனை கொண்டு போய் எஜமானி வீட்டாண்ட வச்ச உடனே அவர் சார்ஜ் பண்ணிட்டு திரும்பி தோட்டக்குள்ளே வந்த உடனே இந்த செல்ஃபோன் பாக்கெட்லேருந்து எடுத்துடுவாப்புல. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த குட்டி குரங்கு கண் பார்வை மங்கலாயிடுச்சு. ரொம்ப குண்டாயிடுச்சு. ஒல்லியாக இருந்த குரங்கு ரொம்ப குண்டாயிடுச்சு. இதெல்லாம் பார்த்து அந்த குரங்கு என்ன பண்ணிடுச்சுன்னா குரங்கு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிடுச்சு. விதமாக பார்த்துட்டு அந்த டாக்டர் என்ன சொன்னார் தெரியுமா? குரங்கு, உண்டு மனித ஜென்மமா இல்லை குரங்கு ஜென்மமா? மனிதர்கள் போல் அவங்க பசங்களுக்கு செல்ஃபோன் கொடுத்து அவங்களோட உடம்பை கெடுத்துடுறாங்க. அதே போலவே உன் குட்டி குரங்குக்கு செல்ஃபோனு கொடுத்து விட்டு உடல்நிலை கெடுத்து விட்டாய். கோபமாக சொன்னார் அந்த டாக்டர். ஐயா, நான் தவறு செஞ்சேன், என்னை மன்னிச்சிடுங்க. மனிதர்களாக போலவே நானும் என் குட்டி குரங்குக்கு வீடியோ கேம்ஸ் பார்க்கறதுக்காக செல்ஃபோன் கொடுத்தேன். நான் மனித ஜென்மம் இல்லை, இனிமேல் அது போல் தவறு செய்ய மாட்டேன். நான் குரங்கு போலவே நடப்பேன். என் குட்டி குரங்கு செல்ஃபோன் இனிமேல் தரமாட்டேன். எப்படியாவது அவளை குணப்படுத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுடுச்சு. இது கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா நானும் சந்தோஷப்படுவேன். உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் உங்கள் நேரம் வீணாக்கினதுக்கு நான் உங்களுக்கு சாரி சொல்கிறேன். மீண்டும் அடுத்த கதையில் இன்னொரு முறை பார்க்கலாமா? பாய்.